வசந்தி, படிச்சு படிச்சு சொன்னேடி, எங்க வார்த்தையை கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப என்னாச்சு பாத்தியா? நடுராத்திரில போகாதேன்னு சொன்னேன்ல உன்ன. என்ன சார் ஆச்சு? உங்க பொண்ணு தீவிரவாதிகளோட வந்திருக்காங்க. தீவிரவாதிகளா? என்னடி என்னடி சொல்றாங்க? கூட வந்து தீவிரவாதிங்க ஓடிட்டாங்க. அவங்களுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க, இவங்க எதுக்கு அவங்களோட வந்தாங்க? ஐயோ ஐயோ, என்னங்க? இருமா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு ஒரு டாக்டர். வந்தவங்க அவங்க அம்மாவுக்கு சீரியஸ்ன்னு சொல்லி அவசரமா கூட்டிட்டு போனாங்க. மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் சரிதாங்க. உங்க பொண்ணு டாக்டருங்கிறது தீவிரவாதிகளுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க சார், இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு அவங்களோட போய் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? எங்க பொண்ணு டாக்டருங்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எங்களுக்கு தெரியல சார். அப்படி உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு போலீஸ் ஆபீசர் ரேகா எங்க பொண்ணுதான் சார். வேணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு பாத்துக்கோங்க. ரேகா மேடம் உங்க பொண்ணா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், நீங்க வேணும்னாலும் கமிஷனரை கேட்டுக்கோங்க. அம்மா, அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏமா, இதை முதல்ல சொல்ல வேண்டாமா? சாரிம்மா, ஏதோ தப்பு நடந்துருச்சு. ரேகா மேடத்தை கிட்னாப் பண்ண மாதிரி உங்களையும் கிட்னாப் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்தாலோ, உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்தாலோ உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்படி ரேகா மேடத்தை கண்டுபிடிச்சோம். நன்றி சார். சரி, பரவாயில்ல, கிளம்புங்க. தேங்க்ஸ் சார். கூட்டிட்டு போங்க சார். வா. What is this, Kaushik? What's happening? துணை ஆணையர் அடாவடி, பத்திரிகை நிருபரை தாக்க முயற்சி, போலீஸ் துறையை பத்தி போலீஸ் அதிகாரியே விமர்சனம். என்னப்பா இதெல்லாம்? ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர் பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்கும் போது ஒரு லேமான் மாதிரியா பேட்டி கொடுப்பாங்க? எந்த இடத்துல உணர்ச்சி வசப்படணும், எந்த நேரத்தில் அமைதியா இருக்கணும், அது கூட தெரியாம போச்சு உங்களுக்கு. சார், நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா என்ன தூண்டி விடணும், என்ன வெறுப்பேற்றணுங்கிற குறிக்கோளுடைய அந்த பிரச்சனை என்ன திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். I was left with no other choice, sir. பிரஸ் ரிப்போர்ட்னா அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு அவங்க சட்டையை பிடிச்சி கேட்டுருவீங்களா நீங்க? பிரஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் கூட போவாங்க. தோ பாருங்க, தோ கண்டன கடிதம் எழுதி அனுப்பிச்சாச்சு. போலீஸ் அராஜகத்தை கண்டிச்சு கருப்பு பேட்ச் குத்த போறாங்களாமா, பேரணியும் நடத்த போறாங்களாம். உங்க ஒருத்தரோட இன்டிசென்ட் பிஹேவியரால ஒட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே கேவலம். தேவையாது போதாதுக்கு ரேகா வேணுன்ட்டே ஒளிஞ்சுக்கிட்டு காணாம போன மாதிரி பில்டப் பண்ணிக்கிறான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையா கிளப்பிருக்கீங்க. லோக் கௌசிக், வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? சார், எனக்கு என்னவோ இப்போ கூட அதுதான் தோணுது சார். ஷட் அப் கௌசிக், இட்ஸ் அப்சல்யூட்லி நான்சென்ஸ். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ரேகாவை கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. அதை விட்டுட்டு ஒரு போலீஸாவது இன்னொரு போலீஸாரை பத்தி தப்பா பிரஸ் சொல்றது நாகரிகம் அல்லது. வேற வழி இல்லை கௌசிக். இந்த இஷ்யூ பெருசா ஆகாம இருக்கணும்னா நீங்க பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தே ஆகும். Sir, I don't want any of your explanations. Please do as I say. நீங்க ஒரு பிரஸ் மீட் கன்வீன் பண்றீங்க, அங்க ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறீங்க. That's all.
Now let's go. Yes, sir. சொல்லுங்க கௌஷிக் சார், நான் இன்ஸ்பெக்டர் சுதாகர் தான் பேசுறேன். அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் சுதாகர். யாரா சார்? அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் பிரச்சனை தான். ரேகாவோட சேர்ந்து என்ன டீஸ் பண்ணது, என் தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது, பிரஸ் மீட்ல என்ன அவமானப்படுத்தினது, கமிஷனர் என்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுன்னு சொல்ற அளவுக்கு செஞ்சது, இப்படி என் வாழ்க்கையில் அவன் நிறையவே விளையாடிட்டான் சுதாகர். சரி, இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து கவனிச்சிடவா சார்? அவனை சும்மா கூட்டிட்டு வந்தா போதாது, ஒரு கிரிமினலை கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரணும். புரியலையே சார். அதுக்குள்ள சாப்பிட்டு எழுந்தாச்சா? என்னதான் சாப்பிடுறீங்களோ? திரும்ப இருங்க, நான் வேலை பார்த்துட்டு ஒரே இருக்கேன். நிமிஷம் திரும்ப. ஐயோ, என்ன பண்றீங்க? ஏய், கையை துடைக்கிறதுக்காக எடுத்தேன். உங்களை ஆ, மாமா இல்லாம உங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. அப்படியா? மாமா இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். ஏங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாதா? ஏன்? சும்மாதான். சும்மாவா? சும்மா லீவ் போட்டா எடிட்டர் சும்மா டிஸ்மிஸ் பண்ணுவாரு, பரவாயில்லையா? சரி, அப்ப சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்தா 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 என்ன விஷயம்? போய் சர்ச் பண்ணுங்க. போங்க. ஏய், என்ன எங்க என்ன சர்ச்? அது சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். இதை பாருங்க, காக்கி சட்டை போட்டா அப்படி அத்துமீறி எங்க வேணாலும் நுழைஞ்சு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நினைப்பா? சர்ச் வாரண்ட் இருக்கா? என்கிட்டே சட்டம் பேசுறியா? இரு இரு, எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டா இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை. பழசை ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேணும்ட்டு இதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், ஞாபகம் இருக்குல்ல? பிரஸ் ரிப்போர்ட்டர்னா 2 கொம்பு முளைச்சிருக்கா? இருடி இரு, இப்போ தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். கான்ஸ்டபிள்ஸ், என்ன ஆச்சு? சீக்கிரம். என்ன பாக்குற? சட்டம் பேசுறியா? சட்டம் ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் வீட்டில் இதெல்லாம் தான் இருக்குமா? நீ ஒரு தீவிரவாதி. தீவிர
தீவிரவாதியா? ஐயோ, ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? நீங்க எங்க பேசாம சும்மா இருக்கீங்க? ரம்யா, யார் சொல்லி நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம், இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். பரவாயில்ல, ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? ஐயோ, இவர் விட்டுருங்க, இவர் தீவிரவாதி எல்லாம் இல்ல. டேய், அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். டேய் வாடா, வா. ரம்யா, நீ டென்ஷன் ஆகாது. இப்போ என்ன, ஸ்டேஷனுக்கு வரணும், அவ்வளோதானே? ரம்யா, ஊர்லேருந்து அப்பா ஃபோன் பண்ணால் தவறி கூட இந்த விஷயம்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. ரொம்ப பதட்டமாயிடுவார். டேய் கிளம்புடா. நீங்க போக வேண்டாங்க, வேண்டாம். ரம்யா, இவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. வாயா. என்னங்க, நான் வேணா லாயருக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ரம்யா, நீ லாயருக்கு ஃபோன் பண்ணாலும் இப்போ ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். பொறுமையா இரு. சொல்றத கேளுங்க. கனவு தேசம் இயக்கத்துக்கும் உனக்கு எத்தனை நாளாடா தொடர்பு? சொல்லுடா, எத்தனை நாளா தொடர்பு? என் வீட்டுக்கு வந்து நாடகம் ஆடி எனக்கு கூப்பிட்டு வந்தல்ல, அப்பத்துல இருந்து. ஏன்டா இவ்வளோ அடி வாங்கிய உன் திமிர் அடங்கலல்ல? மரியாதையா சொல்லு, ரேகா மேடத்தை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க? கொன்னுட்டீங்களா இல்ல உயிரோட வச்சிருக்கீங்களா? அந்த தீவிரவாதி இயக்கத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு என் வாயாலே வர வைக்க பார்க்குறல்ல. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ரேகா மேடத்தோட ஷூவை நீ தானே கொண்டு வந்து காமிச்ச? அப்ப நீ தானே அவங்கள ஏதாவது பண்ணியிருக்கணும். உன் போலீஸ்காரன் புத்தி அந்த பத்திரிக்கைக்காரங்கிட்ட கட்ட பார்க்குறியா? வேண்டாம், பின்னால் ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னடா மிரட்டுறியா? நீ 2 வருஷத்துக்கு முன்னால தீவிரவாதிகளை சப்போர்ட் பண்ணி எழுதின கட்டுரை என் கிட்ட இருக்கு. புரியுதா? உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு எனக்கு அதுவே போதும். நீ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ, என் பக்கம் நியாயம் இருக்கு. எனக்கு எந்த பயமும் இல்லை. நீ திமிரு பிடிச்சவன் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்வளோ திமிரு பிடிச்சவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைனா டிசி கௌசிக் சார் தங்கச்சியை கூட்டு போய் தாலி கட்டியிருப்பியா? என்னடா முறைக்கிற? நீ அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் சொல்லி தான் ஆகணும். போய் அந்த கௌஷிக்கிட்ட சொல்லு, அவனுக்கு ஆப்பு வைக்க போகிறது நான் தான். அதுக்கு நீ இங்கிருந்து உயிரோட போகணும்.